ஏன் எளிய தமிழ் மக்களையா, கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்னால் கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வரும் பின்னாடி. பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் ஏறி பேசும்போது சம்பிரதாயமாக பேசியாகணும். ஏன்னா ஒரு மேடை நாகரிகங்கிறது யோசித்து என்ன பேசலாம்னு. இந்த மேடை அப்படி அல்ல. இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி என்னை கண்ணு வயசில் கம்மி, அதனால தான் அவங்கன்ட்டேன். ஐ லவ் ஆல் திஸ் ஆல் டிவி. யூ ஆர் லக்கி. இவ்வளோ பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்காந்துருக்காங்க. சங்கர் உனக்காக வேண்டியும் ஜீவிக்காக வேண்டி வந்த கூட்டம் இல்லை. அவன் எவ்வளவு ஜென்யூனாக இருந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காந்து சாதாரண நாட்களாக உட்காந்துரு உமரம் ஜாம்பவான் பெரிய பெரிய ஆட்கள். இவனும் ஜாம்பவான் தான். நிறையா தடவை சண்டை போட்டு நடிக்கும்போது நினைச்சது பிடிவாக வாங்கிடும். இது பாரதிராஜா அப்படி அந்த அதெல்லாம் கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கும் பாரதிராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா இதை வந்து விடணும். ஒரு இதை சொல்லிக் கொடுப்பான். நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டோம். 60 வருஷமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், நான் செஞ்சு காட்டுவேன். தலையை சொல்லிவிட்டு மறுபடியும் என்னையா சொல்கிறான். நமக்கு கஷ்டம். மறுபடியும் கேட்டு வரேன். இல்லை, நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி படுத்துறீங்க. இல்லை கொலாப்ஸ் என்ன கொலாப்ஸ்? அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான். என்னதோ பிடிவாதம். ஆனால் பிடிவாதம் படத்தில் தெரியும், ஃப்ரேமில் தெரியும். அவன் 2 படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிட்டு தான் அங்கே டைரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும். வெரி லவபிள் ஃபெல்லோங்க. ரொம்ப நம்பி போய் அவன் கை கட்டுறதை நம்பவே கூடாது. இந்த எப்படின்னும் போய் இதை நம்பி அடித்து கையெல்லாம் கட்டிட்டான்னு சொல்லுவீங்க. விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்கில் போட்டா இருப்பான். ஏண்டா நடிக்க வந்தோம். ஏன்னா நம்ம வேறு பெரிய ஜாமான்னு நினச்சிட்டு இருக்கோம். அங்கே தான் தெரியும் பாரதிராஜா இன்னும் உனக்கு வந்து இல்லை, கொஞ்சம் கற்றுக்கு. சக்ரி சங்கமாக அந்த படத்துடைய நாயகன் சாரி. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு அழுத்தமாக யோசிக்கும். அதனால் லவபிள் பாய் சினிமா உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய டைரக்டர். நானும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அங்கே பார்ப்போம். என்ன பார்க்கலாம், அந்த வெள்ளையை ஒரு செத்த கிடைக்குது. என்னடி எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பான். நான் போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்ட முன்னாடி தான் படம் வேணும். நானும் பார்ப்பேன். நம்மளும் தான் படம் எடுத்தோம். அங்கே என்ன இருக்குது? ஆமாம், என்னமோ இருக்குது. கிரேட் டைரக்டர் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு ஈச சங்கர். இவனை எத்தனை மேடம் போட்டு பேசினாலும் கூட தருதும். அந்த மண்ணிலே இருந்தோம். அந்த என்ன ஊர், அதெல்லாம் என்ன ஊர்? கடம்பூர். அவன் அந்த ஏரியா பழக்கம் தண்ணி அத்துப்படியும் எனக்கு. அதனால் இவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறான். அதில் போட்டு
வேறு வழி இல்லாமல் நானும் கரைச்சி பார்த்துட்டு பாரதிராஜா accept you have failed in சங்க. அடுத்து நம்ம ஆளுக்காரு என் பிள்ளை செல்லம் யாரு என் செல்லம் யாரு எது உதப்பண்ணல அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். ஒரு அற்புதமான கடவுள் சிலருக்குதான் இவன் வயசுக்கான மியூசிக்கா ஒரு மியூசிக்கு அனுபவங்கள். எப்படி இந்த வயசில் இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம்? சரி, அதில் தான் மண்ணு துவைக்கிறேன். பல பேர் வாழ்க்கையில் மண்ணப்படம் வந்துருக்கான் நடிக்கும். நான் வேலைக்கு வந்தால் கொடுக்க வேணாமா? அவங்க எந்த தண்ணியும் நினைச்சிட்டாங்க. இவன் நீதான் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில். இவெல்லாம் யாருன்னு அப்புறம் தான் தெரியும். டிவியில் கலக்குன்னு கலக்குவானா, அங்கே போய் தான் தெரியும். எனக்கு ஜீவி எனக்கு ரொம்ப நாளாக என்ன ஆகணும், கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்லுவான். அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடி தான். ஓகே, அவன் எழுதுவான், இது நடிச்சிருக்கான் பாருங்க. ஐயோன்னு யோசிச்சேன். ஆனால் விடலை, நானும் ஈக்குவலாக இருந்துச்சு. இவன் அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு. ஒரு நாள் மிரட்டி விட்டேன். இது பாடு வரும், வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சுங்களா, என்ன அவன் பாட்டு போகிற மரியாதை இல்லையா? பெரியவங்க முன்னாடி எப்படி போட இல்லை, அன்னைக்கு இருந்தால் குட் மார்னிங் சொல்லுவோம். பழகிய என்னை விடு, என்னை யாருன்னு தெரியுமா? என்ன கொஞ்சம் யோசித்து சொன்னான். என்னை யாரும் சொல்லியிருப்பாங்க, தெரியாது. நல்ல அதில் ஒரு கம்பில் அடிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு சீன் எடுத்துருப்பேன். பிரபாவமாக நல்ல பொண்ணு, அருமையான நடிகை. லவ் இன்டுடைய ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வாட்சிட்டு சூப்பர். ஒரு நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடச்சிருக்கா சங்கர் மூலமாக. ஜீவி ஒரு டைமென்ஷனில் ஜீவி, இன்னொரு டைமென்ஷனில் வேறு ஜீவி. ஐ லவ் தட் பாய் இடியட். நிஜமாக இப்போ அவனை தான் அடுத்த படத்துக்கு நான் வச்சு, ஆனால் தொங்க வேண்டிய இருக்குங்கிட்ட சாமானே வர மாட்டாங்க. இன்னைக்கு சொன்னான்னா 6 மாதம் கழிச்சு தான் டேட்டு. நான் இவ்வளவு வேண்டிய வேண்டாம் டேன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்து பார்த்தேன். நடக்கலை. அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வருவான். இன்னும் வரலைங்க கம்போசிங் கூட்டத்தை வச்சு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு கம்போசிங். அவன் கம்போசிங்காக வேண்டி வச்சிருக்கேன் படத்தை. சச் எ கிரேட் லவபிள் பாய். நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப லவபிள் பாய், ரொம்ப லவபிள் பாய். சார் இந்த மேடைக்கு அவனி மைக்கு அவனு சொல்ல, அவனை அவ்வளோ நேசிக்கிறேன். ரொம்ப கொடுத்து வச்ச பையன். காட் இஸ் கிரேட். உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்கடா, இதுக்கு வரல இல்லை, இன்னும் போயிட்டே இருப்பேன். அது உண்மை. இவ்வளவு இயக்குனர் இந்த மேடையில் உட்கார்ந்து உன்னை பாராட்டுறாங்க, நினச்சி பாரு. அதுக்கெல்லாம் கொடுப்பிட வேணும். நான் ஒன்றும் டைரக்டரானே கூட என்னை நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணிக்குவேன், தெரியாத மாதிரி காட்டிக்குவேன். அப்படிதான் இருக்குவேன். ஏன்னா அது இல்லை, நம்ம லைஃப் இல்லைடா. இப்போ பாரதராஜன் போது நம்ம ஒன்றுமே தெரியாத இடியட் மாதிரி எப்படி உட்காந்து உள்ளே என்ஜாய் பண்ணிக்குவேன்.
வெற்றி மாறன் பெரிய டைரக்டர் சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு தனித்துவம். வெற்றிமாறன் பாதையில் நான் போக முடியாது, என் பாதைக்கு வெற்றிமாறன் போக முடியாது. மிக ஒரு அற்புதமான படம். இந்த யானைன்னு சொல்லி என்னை கொன்று, யானை வருது யானை வருது யானை, என்னைக்குடா யானை வரும்? இல்லை ட்ரிவாண்ட்ரம் போயிருக்கு என்னைக்கு இங்கே விட போகிறேன்? கடையை யானையை கொண்டு வந்தான், யானையை கொண்டு வந்து சும்மா நீங்கள் உட்காருங்க, உங்களை யானை இடிக்கும். இதே நான் என்னடா பாவம் பண்ணேன்? இல்லை சீன் அந்த மாதிரி, நீங்கள் இப்படி திரும்பிங்க அந்த யானை வந்து உங்களை மிதிக்குமா? இல்லை அதுக்கு நான் டம்மி வச்சுருவேன். அது வரைக்கும் அது வருதில்லை, பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்குது அந்த யானை வரும்போது. அப்புறம் கேட்ட சங்கர் பழி வாங்குறியாடான்னு. ஆமாம் இவரா அவன் பார்த்தீங்கன்னா கிடைக்காம எங்கே நம்மளை வளர்ந்து விட்டு பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை விட்டுருவானோ இல்லைன்ட்டு அது பயம், நியாயமான பயம். ஏன்னா டெலிவரி அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது எங்கே எவ்வளவு நியாயமாக இருக்கும் சங்கர், கிரேட்டா சங்கர். அது உண்மை. அவர் இல்லைன்னா என்னது நம்ம இந்த யானை எங்கேருந்து கொண்டு வர்றது? இந்த யானை வர்றதுக்கு 3 மாதம் ஆச்சுங்க, ஷூட்டிங்கே வேலை. இன்னும் யானை கடையில் யானையும் கொண்டாந்தான், என்னை கொண்டு போய் பரிசை வேண்டாம். இந்த வயசில் உட்காருங்க, யானை இது வருகிற நான் திரும்பி பார்க்குறேன், அப்படியே இந்த பக்கம் எதாவது பண்ணி வச்சுட்டுருவீங்க. அது பாட்டுக்கு காலம் போகிற கடைசியில் யானை போய் செத்து போயிட்டே இருக்கிறாங்க. அவன் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தான். சுற்றி ஆள் வச்சுருக்கேன். நீ என்னதான் ஆள் வச்சு யானை வர்றது? கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும். நான் வேற அதை சொல்லக்கூடாது, ஐம் சாரி. ஸோ பயப்படுறான், பயப்படாத. நீங்கள் கதையை சொல்லி தொலைச்சுருவாங்க, அவங்க நியாயம் தானே. ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கேன், சங்கர் படத்தில். இனிமேல் கூப்பிடுவானோ இன்னும் எனக்கு தெரியாது, ஆனால் கூப்பிடுவான். மேடை வச்சு ஏதாவது பேசி தொலைச்சா நான் ஒன்று கூப்பிடுவோம். பயந்துட்டு ஒரு அற்புதமான படம், அற்புதமான டைரக்டர், ஹீரோயின், ஹீரோ, தே ஆர் கமிங் டு திஸ் இண்டஸ்ட்ரி. ஜீவி ஆல்ரெடி ப்ரூவ் இஸ் லைஃப். பட் இந்த படம் வேகமாக, இந்த படம் அவனை வேறு டைமென்ஷனில் கொண்டு போய் நிறுத்தும். இவனா நல்ல பொண்ணு, நம்மளுக்கு அங்கேருந்து வந்து கேரளாவில் வந்து ஒரு படம் பாருங்க, என்ன நம்ம என்னமோ இந்த பொண்ணு கேவலமாக பார்த்துக்கிறது பிரபலமாக நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும், உங்கள்கிட்ட நினச்சி ஏரியை கிளிக்க போகிறான்னு நினச்சி நம்மளை விட்டா போயிடுங்கிறது. அற்புதமான ஆர்டிஸ்ட் நம்ம. ஸோ எவ்வளவு இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நம்ம கெட்டிக்காரங்க, அந்த மழையிலையும் வெயிலையும் காட்டிலையும் அற்புதமாக ஒத்துழைச்சாங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்கர் வாழ்க. வாழ்க. ஜீவி லவ் யூ. உனக்கு என்னடா வாழ்ந்து சொல்கிறது? இந்த ப்ரொடியூசர் எங்கே வர? ஆமாம், ரொம்ப நன்றி சார். நான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு. நான் சொல்கிறேன், ஒரு அருமையான படத்தை எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு தான் வண்டியே இருந்தேன். நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டு இவர் வர்றாரு. இவர் தான் சார் ப்ரொடியூசர். அப்போ பக்கத்தில் பையன் தான் என் அசிஸ்டண்ட்டு. வாங்க, அற்புதமான ஒரு படம் இருக்குது, அங்கேயே சொன்னேன், அங்கே லொக்கேஷன்லே சொன்னேன். ஸோ நல்ல ஒரு குழுவில் ஒரு நல்ல படம் செய்த ஒரு
மகிழ்ச்சியோடு வருகிறேன். வாழ்க, வாழ்த்துக்கள். நிஜமாக பெரிய லெவலுக்கு போகும்டா கல்வி போகும். டைரக்டருக்கு பெரிய பேர் வரும், ஜீவிக்கிறது நல்ல. இப்போ நம்ம மைக்கு கப்பில் சொல்கிறதுக்குலாம் இல்லை, உண்மையிலே அற்புதமான கஷ்டம் எழுத்துக்கிறது. அந்த மழையிலையும் வெயிலையும் போட்டு சூப்பர். காட் பிளஸ் யூ. எல்லாரும் அவங்கள வாழ்த்துங்க. இதுக்கு மேலேயும் சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாதம்